சமத்துவம்னு பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது சமத்துவம் பேசுவாங்க. எப்பன்னா நீங்க வந்து பிராமணர்கள் எதுக்கும் சமத்துவம் பேசுவீங்க, உயர்ந்த ஜாதிக்கும் சமத்துவம் பேசுவீங்க. ஆனா உங்களுக்கு கீழே வரும்போது அப்பா நான் அவனோட பெரிய ஆள். அப்போ அந்த இடத்துல நீங்க சனாதனவாதி. அப்போ அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். சாதி எப்படி இருக்குன்னா இது ஒரு படிநிலை, அடுக்குகள் இருக்கு. அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், மேலே போக 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 மதிப்பு ஏறும். அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட், கீழே போக போக இழிவு. அப்போ இந்த அடுக்கு இருக்குல்ல, மேலே போக ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, கண்டெம்ட் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுது. அப்போ எனக்கு கீழே வரும்போது ஆமாம் எனக்கு கீழே 2 பேர் இருக்கிறது எனக்கு பிடிக்குது, அப்போ நான் சனாதனவாதி. எனக்கு மேலே இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் அவனோட நான் சமம். அப்போ எனக்கு மேலே இருக்கவன்ட்டு நான் சமத்துவத்தை எதிர்பார்க்குறேன், தனக்கு கீழே இருக்கவன்ட்டு நான் சனாதனவாதியாக இருக்கேன். அப்போ ஒரே ஆள் ராஜா ஒரு ஆள் தான், ஆனால் எனக்கு கீழே இருக்கிறதா சொல்கிற ஒரு சமூகத்தை நான் வந்து சனாதனவாதியாகவும் என் மேலே இருக்கிறவங்க நான் புரட்சி பண்ணுவேன், ஜாதியை உடைப்பேன், அவனு அப்படின்னா இந்த போலித்தனத்தை தான் அதெல்லாம் வெளிப்படுத்துது. மாரிசெல்வர் சார் நீங்களா கேட்டீங்களா இல்லை அவங்கள கூப்பிட்டாங்களா வாழைப்படம் பார்க்க சார்? இல்லை மாரிசெல்வராஜ் என்கிட்ட பாப்பா பேசுவார் என்கிட்டையும் பேசுவார். திரைப்பட உரையாடலாக இருக்குமா இப்படி? இந்த படம் பார்த்தவங்க நல்லா இருக்கீங்களா, இந்த தீம் நல்லா இருக்கும் பாரு, இல்லைன்னா வேறு ஏதாவது புத்தகம் கேட்பா, புத்தகம் கொடுப்பேன், அவர் படிப்பார். அவரும் ஒரு அறிவுஜீவியாக வந்துட்டு இருக்காரு. பாரஞ்சித் ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கேன், பேசினது பேசியிருக்கேன், சந்திச்சிருக்கேன், வந்திருக்காரு. அவருடைய சகோதரருக்கு ஏதோ ஒரு சிபாரிசுக்காக வந்தார். அவர் சில நேரத்தில் முரண்படுவார், அவர் வாதம் அவருக்கு. இப்போ தான் நான் சொல்ல வரேன் ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா டிவியில் பார்த்தேன், நீங்கள் தனலட்சுமி சீனிவாசன் நான் இருந்ததை, நானும் நேரில் இருந்தது. இந்த தனலட்சுமி சீனிவாசன் இருக்கார்ல, அந்த சீனிவாசன் ஒரு ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன் தான் சொல்லணும். ரெட்டியார் சமுதாயத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு உணவு விடுதி, அந்த ஏழைகளுக்கு நிறையா அரசு மருத்துவமனைக்கு எதிரில் ஏழைகள் வந்து அப்போ சுடுதண்ணி, இப்போ தானே ஹீட்ரு, அப்போ சுடுதண்ணி கொடுக்கறது, பால் கொடுக்கறதுலாம் கொடுப்பார். அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் திமுக சிந்தனை உள்ளவர். அவர் ஒரு மேல்நிலைப் பள்ளி முதல்ல வச்சார். மேல்நிலைப் பள்ளியில் வந்து கொஞ்சம் உயர்ந்து அறிவியல் கல்லூரி, கலைக்கல்லூரி வைக்கணும்னு வந்தார். அப்போ நான் சென்ட்ரல் மினிஸ்டர், சின்ன பையன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான். அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் இருந்தேன், தமிழ்நாடு அரசியல் விருந்தில் இருந்தேன். காலையில் 8 மணிக்கு, அப்போலாம் டெலிஃபோன்லாம் பெருசாக இல்லை, 8 மணிக்கு இவர் வந்து உட்காந்துருக்காரு. உங்களை பார்க்க எனக்கு தெரியாது, அடுத்த அறையில் உட்காந்துருக்காரு. உடனே ஏங்க சீனிவாச ஐயா வந்திருக்காருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னா எதுக்கு வந்தீங்க, சொல்லாமல் வாங்க சாப்பிட்றது கூப்பிட்டு போயிட்டு மாதிரி ஒரு காலேஜ் கேட்குறேன், ஏதோ விதி இடிக்குது தரமாட்டேங்கிறாங்க, அரியலூரில் ஒரு அரசு கல்லூரி இருக்குது, பக்கத்துலேயே பெரம்பலூர் இருக்குது, இத்தனை கிலோமீட்டரில் கொடுக்கூடாதுன்றதான், அது நீங்கள் சிஎம்கிட்ட கூட நீங்கள் தான் அப்படி வாங்க தரணும். அப்போ உள்ளபடி எங்கள் சிஎம்கிட்ட பழகலாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முரசொலி மாறிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் தான் ஆமாம் என்னையா என்ன அளவு வரும் சொல்லாமல் குளம் போயிட்டேன் கோவலபுரத்துக்கு. வழக்கமாக ஒரு சண்முகநாதன், என்ன சார் சொல்லாமலாம் வரீங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஐயா திட்டுவாருங்க அப்படின்னு என்ன ஒரு உரிமையோடு ஒரு கடிஞ்சிக்கிட்டார். அப்போ நான் சின்ன பையன் தானே, அவர் சீனியர் தானே, ஆஃபீஸராக இருந்தாலும் சீனியர் தானே, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தானே அவர். சண்முகநாதனுங்கிறது லிம்ப் ஆஃப் தி சிஎம் தானே, ஒரு அங்கம் தானே சிஎம்மோட. அந்த கவிதை பற்றி பாசன மாதிரி ஒரு நாளைக்கு நான் சண்முகநாதன் இருந்து பார்க்க வேணும்னு ஆசைப்பாடுவார். அது மாதிரி அவர் வந்து அவருடைய ஒரு அவயமாக தானே இருந்தார், அந்த உரிமையோட கடிஞ்சிக்கிட்டார். இல்லைனா ஒரு முக்கியமான விஷயம் வந்தேன், முடிஞ்சால் பார்த்துறேன் என்ன. அவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் கீழே இருந்து யார் யார் வெயிட் பண்ணுறாங்கன்னு போவோம் பட்டியல், ஆற்காடு வீராசாமி, ஆற்காட்டார், இல்லைனா பொருளாளர் வீரபாண்டியார், நேரு போவோம். கடைசியாக மத்திய இணையமைச்சர் ராஜான்னு சேர்த்து விட்டார். சீட்டு மேலே போச்சு, என்ன கூப்பிட்டார் ஃபஸ்ட்டு. கூப்பிட்டோன்னு என்ன சொல்லாங்கலாம் வந்து என்ன இப்போ என்ன பண்ணு கேட்டார். ஒன்றும் இல்லை ஐயா, அது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ரெட்டியார் ஸ்கூல் நடத்துகிறாரு, இவங்களுக்கு தெரியும் பொட்டல்காடு பெரம்பலூர், அங்கே ஆதி திராவிடர், கொஞ்சம் வன்னியர், கொஞ்சம் ஊராளி கவுண்டர், உடையார், முழுக்க ட்ரை ஏரியா, ஏழைப்பாளம் தான், கல்லூரி இல்லை. நானே 75 கிலோமீட்டர் தள்ளி முசிறியில் தான் போய் படித்தேன். அது நீங்கள் கட்டி கொடுத்த கல்லூரி தான், அவர் தான் கட்டினார். அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி முசிறி பொட்டக்காட்டில் இருக்கும், அந்த அரசு கலை தான் நான் படித்தேன்.